நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கோவை மையத்தை பிரதிபலிக்க இறுதி கட்டத்தில் போராடும் கடைசி சில போட்டியாளர்கள் தொடர்ந்து பார்ப்போம். நான் வந்து நேச்சுரல் சூப்பர் சிங்கர்ஸ் ஜூனியர் ஃபர்ஸ்ட் சீசன் இங்கே வந்திருந்தேன். ஸோ ஐ காட் த்ரூ 2 ஆடிஷன்ஸ். அப்புறம் செகண்ட் சீசனுக்கும் வந்தேன். அப்போது அங்கே 3 ஆடிஷன்ஸ்க்கு ஐ குட் பாஸ் த்ரூ. ஏன்னா அதுக்கப்புறம் ஐ டென்ட் நோ லாட்ஸ் ஆஃப் தமிழ் சாங்ஸ், அதனால எலிமினேட் ஆகிட்டேன். ஸோ திஸ் டைம் நிறைய ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஹோப் ஐ கெட் செலக்டட். குட் ஈவினிங் சார்ஸ், குட் ஈவினிங் மேடம்ஸ். திரிஷாவை பார்த்த உடனே என்னமோ அழகா நல்லா பாடிடுவான்னு தோன்றுது. நல்லா பாடுவாங்க, ரொம்ப மெலோடியஸ் ஹஸ்கி வாய்ஸ் இருக்கு. அழகா பாடுவாங்கன்னு அர்த்தமா? அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல சார், எனக்கு பார்த்தா ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா பாடுவான்னு தோணுது. சரி, பார்க்கலாம். பாட்டு பாட போறீங்க? சாலை நடுவே சோலை இதுதானோ தேவ மகளோ தேரு வருவாளோ ரத்துல் ரத்துல் ரஸ்கிற பல்லா நீ அஸ்புராசு போல் நல்லா இரின மனங்களே இழுக்கிற கூத்து. என்னது இரின மனங்களே இறுகின மனங்களை இழுக்கிற கூத்து. இழுக்கிற கூத்துன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இறுகின மனங்களை இழுக்கிற கூத்து. இது சுடு இருக்குது சுருதிய ஆத்து. வா சொல்லா மாறிவிடும், வா சொல்லா கொண்டு வந்த, வா சொல்லா வெண்ணிலாவே இது ஏதம் பார்த்தாயோ மாறுமோ, நீலவான மாறுமோ, நீண்ட தூரம் மாறுமோ, நூறுமை. அஞ்சனா என்ன பாட போற அஞ்சனா? நான் போகிறேன் மேலே மேலே பாடப்போறேன். பாடு. நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமே காலின் கீழே, விண்மீன்களின் கூட்டம் என் மேலே, பூவாளியின் நீரை போலே நீ சிந்தினாய் எந்தன் மேலே, நான் பூக்கிறேன் பன்னீர் பூ போலே, தடுமாறி போனேன் அன்பே உன்னை பார்த்த நேரம், அடையாளம் இல்லா ஒன்றை கண்டேன் நெஞ்சின் ஓரம், ஏன் உன்னை பார்த்தேன் என்றே உள்ளம் கேள்வி கேட்கும். ஓகே கண்ணா, செலக்ட். ரித்திகா. ஹாய் மேம். என்ன பாடி எங்க எல்லாரையும் கலக்க போற? டலமோ டலமோ டல டல டலமோ 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 கலலக்கு ராத்திரி மேல் காதலே, கலலக்கு ராத்திரி மேல் காதலே, தீக்குச்சிக்கு தண்ணி மேல காதலே, சோர் எக் பாஸ்கர் என்னோட லவர் தான்ப்பா, எக் பாஸ்கர் என்னோட லவர் தான்ப்பா. ஓகே ரித்திகா, நான் செலக்ட் ஆயிடுவேங்கிற மாதிரி எங்களால் டிசைட் பண்ண முடியல அதை. ஓகேவா? ஸோ அவ்வளோ தூரம் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணல, இவ்வளோ தூரம் தான் இருக்கீங்க. சரியா? ஸோ உங்களுக்கு உங்கள் ரிசல்ட் தெரியும். யூ ஆர் வெயிட் லிஸ்டட். வா சுகன்யா வா. We want to listen to you, waiting to listen to you. Okay, all the best. மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ, Beautiful. என் நேரமும் உன்னாசை போல் பெண் பாவை நான் பூச்சூடிக் கொள்ளவோ, மல்லிகை
என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ. சாபாஷ் சாபாஷ். இன்னொரு பாட்டு கேட்கணும் போல இருக்கு. நல்லா பாடு. இன்னும் பாடுமா? सारंगी यशवन जीते रही नाम पुकारे सोना 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 देश कहे आजा रे. அர்த்தமே இல்லை. அங்கே வாரம். थैंक यू मैम. கோவை மையத்தின் போட்டியாளர்களை, காத்திருப்பு பட்டியலில் இடம்பெற்றவர்களை சூப்பர் சிங்கரின் குரல் பயிற்சியாளர் அனந்த் வைத்தியநாதன் கலந்து ஆலோசித்து பரிசோதித்த பிறகு அவர்களில் தேர்வானவர்களை அறிவித்தார். ரக்கமா ரக்கு ரக்கு நெஞ்சுக்குள்ள ராக்கெட்டு அப்படி பாட்டு. கோவையில் நடந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3யோட இறுதிக்கட்ட ஆடிஷன்ஸ் முடிஞ்சிச்சு. இதில் வந்து சில பேர் செலக்ட் ஆயிருக்காங்க, நிறைய பேர் ரிஜெக்ட் ஆனாங்க, அண்ட் நிறைய பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. 4 நடுவர்களும் வந்து வெயிட் லிஸ்ட்டில் வச்சவங்க ஒரு பக்கம் இருக்க, ரகசிய நடுவராக அனந்த் வைத்தியநாதன் அவர்கள் ஒரு சிலரை பார்த்து இவங்களுக்கு பாடுறதுக்கு ஏதோ ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு நினச்சி அவரும் ஒரு சிலரை வந்து வெயிட் லிஸ்ட்டில் வச்சார். ஸோ ஜட்ஜஸ் போட்ட வெயிட் லிஸ்ட் கண்டஸ்டன்ஸும் இருக்காங்க, அனந்த் சார் செலக்ட் பண்ண வெயிட் லிஸ்ட் கண்டஸ்டன்ஸும் இருக்காங்க. ஸோ இந்த எல்லா வெயிட் லிஸ்ட் கண்டஸ்டன்ஸ் வந்து அனந்த் சார் கிட்ட மறுபடியும் பாடி அனந்த் சார் அவங்கள வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கண்டஸ்டன்ஸ் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா லெட்ஸ் வெல்கம் இந்தியாஸ் லீடிங் வாய்ஸ் எக்ஸ்பர்ட் அனந்த் வைத்தியநாதன் சார். இப்போ எல்லாரும் ஒரே ஒரு ஆர்வத்தோடு காத்துட்ருக்காங்க. எத்தனை பேரை நீங்கள் தேர்வு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த எண்ணிக்கையை சொல்கிறீங்களா? வெயிட் லிஸ்ட் ஆன குழந்தைலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணின குழந்தை ஃபார் சென்டிங் ஓவர் டு சென்னை இஸ் நீலா. நீலா நீலா இரண்டாவது குழந்தை சென்ட்ரா. சாண்ட்ரா அடுத்த நேம் அனுரக்ஷனா. எஞ்சிருக்கும் அந்த ஒரு போட்டியாளர் யார்? And the final name is Sneha. ஜெயிச்ச 4 பேருடைய பெற்றோர்களும் அப்படியே மேடைக்கு வரலாம். இப்போ வாங்க ப்ளீஸ். இப்போ எல்லாரும் இப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் குரூப்பா இல்லையா? முதல்ல எல்லாம் ஜெயிச்சவங்களாம் ஃபோட்டோ எடுத்தாங்க இல்லையா? இப்போ நீங்களும் ஜெயிச்சிட்டீங்க. ஸோ உங்களுக்கு அவங்களுக்கும் வித்தியாசம் கிடையாது. தயாரா இருக்கீங்களா? ஓகே குட். கிட்ட வாங்க கிட்ட வாங்க கிட்ட 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 கிட்ட. எல்லாம் சந்தோஷமா ஒரு போஸ் கொடுக்கணும். 1 2 3. கோவையில் நடந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3யோட செல்ல குரலுக்கான தேடல் ரொம்பவே பிரம்மாண்டமா முடிஞ்சிருக்கு. காலையில 3 மணிக்கே வந்து கால் கடுக்க காத்திருந்து 1000 மக்கள் குழந்தைங்க வந்து அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி கூட வந்து காத்திருந்து அவங்களுடைய திறமையில காட்டினாங்க. பிலிமினரி ஜட்ஜஸ், அதுக்கப்புறமா மெயின் ஜட்ஜஸ் தனித்தனியா அவங்க வந்து அவங்களோட திறமைகள்லாம் காட்டினாங்க. ஆமா,
ஃபர்ஸ்ட் கட்ட தேர்தலில் வந்து 100 பேர் தான் செலக்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் அடுத்த லெவல் வரும்போது இன்னும் அந்த காம்படிஷன் கடுமையாச்சு. அதனால தான் நம்ம ஜட்ஜஸ் வந்து ரொம்ப சில பேர் தான் செலக்ட் பண்ணாங்க. ஆரம்பத்தில் 20 பேர் தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு ஜட்ஜஸ் சொன்னாங்க. ஆனால் கோவை குழந்தைங்க டேலண்ட் பார்த்தோன்னே இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது டாப் 27 contestants of கோவை.